ICP Academy. CA, CMA, CS, CAT போன்ற அனைத்து விதமான ப்ரொஃபஷனல் கோர்ஸ்களும் இங்கு எளிமையான முறையில் கற்றுத்தரப்படும். எங்களிடம் 25 வருடத்துக்கு மேல் அனுபவம் உள்ள ஆசிரியர்களும் உள்ளனர். அது மட்டும் இல்லாமல் ஆடிட்டர்களாலும் பயிற்சி அளிக்கப்படுகிறது. எங்களிடம் பயின்ற மாணவர்கள் மாநில அளவில் தேர்ச்சி பெற்றுள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த ப்ரொஃபஷனல் கோர்சஸோட கிளாஸஸ் பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் டைம், பார்ட் டைம், வீக்கெண்ட் கிளாஸஸ் அப்படின்னு பல விதமா இருக்கு. இதுல உங்களுக்கு எது கம்ஃபர்ட்டோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வெளியூரை சேர்ந்த மாணவர்கள் என்றால் கவலை வேண்டாம். எங்களிடம் ஹாஸ்டல் வசதியும் உண்டு. மேலும் ஃப்ரீ டெஸ்ட் பேட்சும் நடத்தப்படுகிறது. இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்சில் கலந்து கொண்ட அனைத்து மாணவர்களும் 100% தேர்ச்சி பெற்றுள்ளனர். அணுக வேண்டிய முகவரி நம்பர் 973 TELC சர்ச் காம்ப்ளெக்ஸ், டவுன் ஹால் பஸ் ஸ்டாண்ட், கோயம்புத்தூர் 641001. கான்டாக்ட் 9894795915. நெக்ஸ்ட் அக்ரிமெண்ட் ஆன் ரூல்ஸ் ஆஃப் ஆரிஜின். இது வந்து ரூல்ஸ் ஆஃப் ஆரிஜின் அப்படின்னா பொருள் எங்கே வந்து உற்பத்தி செய்யப்படுதோ அந்த ஒரு நாட்டின் மேலே இருக்கக்கூடிய தடையோ அல்லது அந்த நாட்டுக்கு விதிக்கப்பட்டிருக்கிற ஒரு விதியோ அது எதுவும் இந்த கமர்ஷியல் பாலிசி இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வராமல் படிக்க அதை பார்த்துக்கொள்ள பயன்படுதாக இருக்குது. இந்த ரெண்டு நாட்டுக்குள்ளே இருக்கிற டிஸ்பியூட்டை வந்து அந்த ஆரிஜின் கமிட்டி தீர்த்து கொள்ளக்கூடியதாக இருக்குது. நெக்ஸ்ட் அக்ரிமெண்ட் வந்து இம்போர்ட் லைசன்ஸ் ப்ரொசீஜர் மேலே இருக்கிறது. ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ரொசீஜர்ஸ் வந்து ரொம்ப சிம்பிளாக்கப்பட்டு அதில் வந்து ஒரு நல்ல முறையில் தகுதியான முறையில் ஒரு பொருள் ஒரு நாட்டுக்கு போகிறதுக்கு லைசன்ஸ் ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் கரெக்டாக பண்ணி அது வந்து ஒரு தடையாக இல்லாத வகையில் பார்த்துக்கொள்ள ஒரு அக்ரிமெண்ட் ஏற்படுத்தப்பட்டது. நெக்ஸ்ட்டு வந்து சப்சிடிஸ் அண்ட் கவுண்டர் வேலிங் மெஷர்ஸ் அக்ரிமெண்ட். இது வந்து சப்சிடிஸ், அந்த அரசாங்கம் கொடுக்கக்கூடிய மானியம் வந்து எந்த வகையில் அது கொடுக்கறது, டிசிப்ளின்ஸ் எப்படி இருக்குது, அது கிளாரிஃபை பண்ணி அந்த ப்ரொசீஜர்ஸ் கொடுத்து அந்த டாரிஃபை கவுண்டர்வேல் பண்ணுறதுக்கு ப்ரொசீஜர்ஸ் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அக்ரிமெண்ட்டும் வந்து WTOவால் ஏற்படுத்தப்பட்டது. அதுக்கு அடுத்த அக்ரிமெண்ட் வந்து சேஃப்கார்டுன்னா பாதுகாப்பு முறை பற்றி. அப்போது ஒரு பொருள் உற்பத்தி ஆகி அதை வந்து ஏற்றுமதி செய்கிறதுக்கோ இறக்குமதி செய்கிறதுக்கோ தேவையான அதனுடைய வரையறையெல்லாம் ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா, பொருள் பாதுகாப்பான முறையில் தான் இம்போர்ட் செய்யப்படுதா, அந்த பாதுகாப்பற்ற தன்மையில் இருக்கக்கூடியதை உற்பத்தி செஞ்சுருந்தாலும் அதை வந்து ஏற்றுமதியோ இறக்குமதியோ செய்யாமல் பார்த்து கொள்ளக்கூடிய வகையில் அதுக்குரிய பாதுகாப்பு முறைகள் பற்றி ஏற்படுத்தக்கொள்ள ஒரு அக்ரிமெண்ட்டாக பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து GATS ஜென்ரல் அக்ரிமெண்ட் அண்ட் ட்ரேட் அண்ட் சர்வீசஸ். இந்த அக்ரிமெண்ட் வந்து ஒரு நாட்டுக்கும் நடுவில் இரு நாட்டுக்கு நடுவில் நடக்கக்கூடிய ஒரு ட்ரேடோ ஒரு சர்வீசஸோ எப்படி டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணுங்கிறத பார்க்குது. சர்வீஸ் செக்டாராக இருந்தால் அதில் என்ன கமிட்மெண்ட், அந்த மெம்பர் கண்ட்ரி வந்து ஒரு புதிய மார்க்கெட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை கொண்டு வராதபடி எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல் அந்த நெகோசியேஷனை வழியாக அவங்க ரெண்டு கண்ட்ரியும் பாதுகாப்பான ஒரு முறையில் அந்த சர்வீசஸ் உபயோகப்படுத்திக்கக்கூடிய அக்ரிமெண்ட்டாக செயல்படுது. 14th அக்ரிமெண்ட் வந்து ட்ரேட் ரிலேட்டட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ். இது வந்து மோஸ்ட் ஃபேவர்டு நேஷன் ட்ரீட்மெண்ட் அண்ட் நேஷ்னல் ட்ரீட்மெண்ட் ஃபார் இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தை ஸ்டிப்புலேட் பண்ணக்கூடியதாக இருக்குது. இதில் என்னெல்லாம் வருதுன்னா காப்பிரைட்டு, ட்ரேட்மார்க்கு, ஜாகிரபிக்கல் அதாவது அந்த இருப்பிட வரையறை, அப்புறம் இண்டஸ்ட்ரியல் டிசைன்ஸ், பேட்டன்ட்டு, லே அவுட் டிசைன்ஸு, அதில் இந்த பொருட்களுக்குரிய தகவல் எதுவும் டிஸ்க்ளோஸ் ஆகாமல் வெளிப்படுத்தப்படாமல் இருந்தால் அதை பற்றின தகவல்கள். இது மட்டும் இல்லாமல் அந்த மெம்பர் கண்ட்ரிஸ் வந்து அந்த ப்ராப்பர்ட்டி மேலே இருக்கக்கூடிய ப்ரொடெக்ஷனை ரொம்ப ஹை செக்யூரிட்டியாக பார்த்துக்கிறதுக்கும் அந்த உரிமைகளை பாதுகாக்கவும் இது பயன்படக்கூடிய அக்ரிமெண்ட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ட்ரேட் பாலிசி ரிவ்யூ மெக்கானிசம். ட்ரேட் பாலிசி ரிவ்யூ மெக்கானிசம்னா ஒரு குறிப்பிட்ட கால வரையறையில் அந்த மெம்பர் கண்ட்ரிஸ் எல்லாமே அதுக்குரிய வியாபார பாலிசிஸ் என்ன இருக்கோ அதை வந்து திருப்பியும் சீர்தூக்கி பார்த்து அதில் ரிவ்யூ பாடி இருக்கும், அவங்க ரிவ்யூ பண்ணி என்ன மாற்றங்கள் கொண்டு வரணுமோ அதுக்குரிய மாற்றங்களை கொண்டு வரக்கூடியதாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பியூரிலேட்ரல் ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ். அப்போ மல்டிலேட்ரல் நெகோசியேஷன்ஸ் அப்படிங்கிறது என்டையர் WTOவில் இருக்கக்கூடிய எல்லா நாட்டோட கான்ட்ராக்டுக்கும் பயன்படக்கூடியதாக இருக்குது.
ப்ளூரிலேட்ரல் அப்படிங்கிறது ஒரு பொதுவான இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய அந்த சில நாடுகளை எடுத்து அது WTO நாடுகளாகவே இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அதை வந்து WTO ஃப்ரேம்வொர்க்குள்ளே கொண்டு வந்து பார்க்குறதாக அமையுது. இந்த எல்லா அக்ரிமெண்ட்டும் அந்த மெம்பர்ஸுக்கு நடுவில் வந்து டைம் டு டைமுக்கு மாற்றி அமைச்சு எப்படி வேணுமோ அதைப்படி நியூ அக்ரிமெண்ட்ஸ் எவால்வ் ஆகிக்கிட்டே இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி தீர்மானங்களை மேற்கொண்டு அந்த வியாபாரத்தை வந்து ஒரு தடையற்ற வாணிபமாக மேற்கொள்ள பார்ப்பாங்க. இதில் வந்து நமக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படுத்துறதுக்கு உதாரணமாக நம்ம டோஹா டெவலப்மெண்ட் அஜெண்டான்னு பார்க்குறோம். தோஹா கத்தாரில் நவம்பர் 2001 இந்த ரவுண்டு ஏற்படுத்தப்பட்டது. டோஹா ரவுண்ட் அப்படிங்கிறது டோஹா டெவலப்மெண்ட் அஜெண்டா அப்படிங்கிறது 9th ரவுண்டு செகண்ட் வேர்ல்டு வாருக்கு அப்புறம். இது வந்து WTOவோட 4th மினிஸ்ட்ரியல் கான்ஃபரன்ஸு தோஹாவில் கத்தாரில் நவம்பர் 2001 ஏற்படுத்தப்பட்டது. இதில் வந்து இன்டர்நேஷ்னல் ட்ரேடிங் சிஸ்டம், அதாவது ஒரு நாட்டுக்கு இரு நாட்டுகளுக்குடையே இருக்கக்கூடிய வியாபார முறையில் வந்து நிறைய மாற்றங்களை கொண்டு வரணுங்கிறதுக்காக நிறைய மாற்றங்களை கொண்டு வந்தாங்க. வியாபார தடைகளை ரொம்ப குறைச்சி ட்ரேட் ரூல்ஸை நிறைய ரிவைஸ் பண்ணாங்க. இந்த நெகோஷியேஷன்ஸ் வந்து ஒரு 20 ஏரியாவை கவர் பண்ணக்கூடியதாக இருந்தது. அதில் உள்ளடக்கது எதுன்னு கேட்டிங்கன்னா அக்ரிகல்ச்சர், விவசாயம், சர்வீசஸ்ஸு, அடுத்தது நான் அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்டுக்கு இருக்கக்கூடிய ட்ரேடு, அப்புறம் சர்வீசஸில் இருக்கக்கூடிய ட்ரேடுக்கு உரிய ஃபெசிலிட்டிஸு, அப்புறம் என்விரான்மெண்ட்டு, சுற்றுப்புறம், ஜியாகிரபிக்கல் இண்டிகேஷன்ஸ், ப்ராப்பர்ட்டி இஷ்யூஸ், இதெல்லாம் அதில் வந்து தோஹா அக்ரிகல்ச்சரில் வந்தது. மோஸ்ட் கான்ட்ரவர்ஷியல் டாப்பிக்காக தோஹா அஜெண்டாவில் இருந்ததுன்னா அது அக்ரிகல்ச்சர் ட்ரேடாக தான் இருந்தது. அதுதான் ரொம்ப வந்து சர்ச்சைக்குரிய விஷயமாக மாறுச்சு. அடுத்தது G20 எக்கானமிஸ் ஃபெசிலிட்டேட்டிங் ட்ரேட், வியாபாரத்தை ஹெல்ப் பண்ணக்கூடிய வகையில் G20 என்னென்ன ஃபெசிலிட்டேட் ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். G20 கண்ட்ரீஸ் அப்படிங்கிறது ஒரு ட்ரேடு ரெஸ்ட்ரிக்டிவ் மெஷர்ஸை கொண்டு வந்தாங்க. வியாபாரத்துக்கான ஒரு உயர்ந்த நிலையை கொண்டு வர்றதுக்காக அந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது. இந்த ரிப்போர்ட்டில் வந்து அந்த ட்ரெண்ட் வந்து ஒரு தவறுதலான பாதையை நோக்கி போகுது அப்படிங்கிற மாதிரி அதில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. எக்ஸ்போர்ட் ட்ரேட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், அதாவது உற்பத்தி பண்ணதை ஏற்றுமதி செய்யும்போது அதில் சில தடைகள் இருந்தது. அதில் ஷார்ட்டேஜ், அதாவது பொருள் வந்து குறைவான ஏற்றுமதி, ப்ரைஸ் விலையில் இருக்கக்கூடிய அன்சர்டனிட்டி, அதெல்லாம் இருந்தது. G20 எக்கானமிஸ் வந்து இந்த கலெக்டிவ் பிளட்ஜஸை 12 மினிஸ்ட்ரியல் கான்ஃபரன்சஸ் எடுத்து ஒரு லீடர்ஷிப்பை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி அதில் மார்க்கெட்டை ஓப்பனாக ஒரு ப்ரெடிக்டபிளாக ஏற்படுத்தி ஃபுட்டும் ஃபர்டிலைசர்ஸும் எங்கேக்கு தேவையோ அங்கே வந்து சரியான முறையில் போய் சேர்றதுக்கு உறுதிப்படுத்தினாங்க. WTO டைரக்டர் ஜெனரல் நாகோக்கி உக்கானோ லிவாலா அவர் வந்து G20 லீடர்ஸ் சம்மிட்டை பாலி இந்தோனேஷியாவில் 15 to 16 நவம்பர் அட்டன் பண்ண அதில் வந்து முடிவெடுக்கப்பட்டது. இந்த ரிப்போர்ட்டில் வந்து சப்ளை செயின்ஸ் அப்படிங்கிறது உக்ரைன் போருக்கு அப்புறம் COVID-19 பேண்டமிக்லேயும் சரி நிறைய கண்ட்ரீஸில் பொருளாதாரத்தில் இன்ஃப்ளேஷன் கொண்டு வர்றதாக இருந்தது. மானிட்டரி டைட்னிங் ஏற்படுத்துச்சு. சென்ட்ரல் பேங்க் வந்து லிமிட் ப்ரைஸ் அப்படிங்கிறத இன்க்ரீஸ் பண்ணுச்சு அப்படிங்கிறத இந்த ரிப்போர்ட் சொல்லுச்சு. அப்போ ஸ்பெசிஃபிக் இண்டஸ்ட்ரீஸும் ரீஜன்ஸும் வந்து ரொம்ப அதனால் இம்பேக்டை ஃபீல் பண்ணாங்க அப்படிங்கிறதும் இந்த ரிப்போர்ட்டில் சொல்லியிருந்தாங்க. ஓவராலாக வந்து இந்த நியூ எக்ஸ்போர்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து WTOவால் கொண்டு வரப்பட்டது. 2020 இன்க்ரீஸ் ஆனதுனால பேண்டமிக் இதுலேயும் சரி உக்ரைன் வார்னாலையும் ஒரு உணவு பற்றாக்குறைக்கு வழிவகுக்கக்கூடியதாக இருந்தது. அப்போ இந்த உணவு அல்லது பொருட்கள் ஏற்றுமதியில் வந்து மெதுவாக அந்த பேனை கொஞ்சம் கிராஜுவலாக லிஃப்ட் பண்ணாங்க. இருந்தாலும் அந்த பற்றாக்குறைங்கிறது இருந்துகிட்டே தான் இருந்தது. ஒரு அக்டோபர் 22 நடுவில் வந்து WTO மெம்பர்ஸ் வந்து 52 பொருட்களை உணவுப் பொருளை ஏற்றுமதி பண்ண தடை விதிச்சாங்க. அது கூட வந்து 27 பொருள் வந்து எசென்ஷியல் பொருளாக இருக்கிறதையும் COVID-19 அப்புறம் தடை விதிச்சாங்க. இதில் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுற 44% பொருளோட உற்பத்தியோட
ஏற்றுமதி வந்து ஃபுட்டு, ஃபீட் அண்ட் ஃபெர்டிலைசர்ஸில் தடை பண்ணப்பட்டது. அதே மாதிரி 63% வந்து பேண்டமிக் ரிலேட்டடாக இருந்தது. இதெல்லாம் வந்து G20 எக்கானமிஸில் மெயின்டைன் ஆச்சு. இந்த ரிவ்யூ பீரியடில் G20 எக்கானமிஸ் வந்து 66 புது வியாபார முறைக்கான ஒரு வரையறை முறைகளை கொண்டு வந்தாங்க. இதில் வந்து வியாபாரம் வந்து 458.8 பில்லியன் அளவுக்கு ட்ரேடு வந்து உருவானது. 47 ரெஸ்ட்ரிக்டிவ் மெத்தட்ஸ், அதாவது ஒரு 160.1 பில்லியன் அளவு வந்து பொருளோட வியாபாரத்தை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. இந்த மெஷர்ஸ் எல்லாம் வந்து கோவிட் பேண்டமிக்னால இல்லை, பொதுவாக அவங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க. அதே சமயத்தில் G20 இம்போர்ட்லேயும் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை கொண்டு வந்தாங்க. அக்டோபரில் வந்து 11.6% வந்து G20 இம்போர்ட் வந்து ட்ரேடோட ரெஸ்ட்ரிக்டிங் மெஷர்ஸ்னால அஃபெக்ட் ஆச்சுன்னுங்கிறதும் பார்த்தோம். ட்ரேட் ரெமிடி இன்வெஸ்டிகேஷன்ஸ் வந்து நல்லா டிக்ளைன் ஆகி ரிவ்யூ பீரியடில் வந்து 2020 பெரிய பீக்குக்கு போய் ட்ரேட் மானிட்டரி எக்ஸசைஸ் 2009 ஆரம்பித்ததில் இந்த மாதிரியான ஒரு பெரிய லெவலில் அஃபெக்ட் ஆச்சு. ஆன்டி டம்பிங் மெஷர்ஸ் வந்து இன்னும் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக ட்ரேட் ரெமிடி ஆக்டாக நடத்தப்பட்டது. அதே மாதிரி கோவிட் ரிலேட்டட் ட்ரேட் மெஷர்ஸு G20 எக்கானமிஸில் இந்த ஃபாஸ்ட் 5 மந்த்தில் வந்து நிறைய புது கட்டுப்பாடுகளை கொண்டு வந்தாங்க. COVID-19 ரிலேட்டட் சப்போர்ட்டிங் மெஷர்ஸும் வந்து இந்த பேண்டமிக் அப்புறம் நிறையா வந்து தீர்மானங்கள் மேற்கொள்ளப்பட்டு அதையும் கண்காணிக்கப்பட்டது. ட்ரேடும் ட்ரேட் மெஷர்மெண்ட் ஆக்டிவிட்டீஸும் வந்து G20 எக்கானமிஸில் இம்ப்ளிமெண்டேஷன் ஆச்சு. 61% ஆஃப் த ட்ரேட் வந்து ட்ரேட் ஈஸியாக போச்சு. ஒரு 39% வந்து கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு வியாபாரமாக நடந்தது. G20 எக்கானமிஸ் வந்து பேண்டமிக் ரிலேட்டட் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்டட் மெஷர்ஸ்லேயும் போனாங்க. 77% எக்ஸ்போர்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து 17% விட்டு மற்றதை அலோவ் பண்ண ஆரம்பித்தாங்க. அதே மாதிரி ட்ரேடு வந்து ரொம்ப பெரிய கவரேஜை ஏற்படுத்திச்சு இந்த அக்டோபருக்கு அப்புறம், 22 அக்டோபருக்கு அப்புறம். WTOட மானிட்டரிங் ரிப்போர்ட்ஸ் வந்து WTO செக்ரட்டரியேட் 2009 ப்ரிப்பேர் பண்ணாங்க. அந்த G20 மெம்பர்ஸ் அதில் யாராக இருந்தாங்கன்னு கேட்டால் அர்ஜென்டினா, ஆஸ்திரேலியா, பிரேசில், கனடா, சைனா, யூரோப்பியன் யூனியன், ஃப்ரான்ஸ், ஜெர்மனி, இந்தியா, இந்தோனேஷியா, இத்தாலி, ஜப்பான், கொரியா ரிப்பப்ளிக், மெக்சிகோ, ரஷ்யா, சவுதி அரேபியா, சவுத் ஆஃப்ரிக்கா, டர்க்கி, யுனைடெட் கிங்டம் அண்ட் யுனைடெட் ஸ்டேட்ஸ் இதில் சேர்ந்ததாக இருந்தாங்க. ஸோ இதில் நம்ம இந்த லெசனோட எண்டுக்கு வந்தோம். இதோட சம்மரியாக ஒரு குயிக்காக பார்க்கணுன்னு சொன்னால், இன்டர்நேஷ்னல் ட்ரேடு நெகோசியேஷன் அப்படிங்கிறது இன்டர்நேஷ்னல் ட்ரேடு ரூல்ஸுக்காக ஃபார்முலேட் ஆச்சு. ரீஜனல் ட்ரேடிங் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது அந்த குரூப் ஆஃப் கண்ட்ரீஸ் அவங்கக்குள்ளே அந்த ஒரு ஜாகிராஃபிக்கல் ஏரியாக்குள்ளே இல்லாதவங்களாக இருந்தாலும் அதுக்குள்ளே இருந்தவங்களாக இருந்த மெம்பர் கண்ட்ரீஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய அக்ரிமெண்ட்டை பற்றி பேசிச்சு. ட்ரேடு நெகோசியேஷனுங்கிறதுனால நிறைய அக்ரிமெண்ட்ஸ் உருவாச்சு. ஜென்ரல் அக்ரிமெண்ட் ஆஃப் டாரிஃப் அண்ட் ட்ரேடு கட்டுங்கிறது 47 வருஷம் 1948 94 வரைக்கும் நிறைய ரூல்ஸை கொண்டு வந்தாங்க. மல்டிலேட்ரல் நெகோசியேஷனுங்கிறது ட்ரேட் ரவுண்ட்ஸ் நிறைய ஏற்படுத்துச்சு. உருகுவே ரவுண்டில் ரொம்ப பெருசாக எல்லாம் WTO உண்டாச்சு. அதிலேருந்து புது புது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வர ஆரம்பிச்சிது. WTOங்கிறதே வந்து ஒரு பாதுகாப்பான முறையில், ஒரு நல்ல முறையில் வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ஒரு வாணிபம் அப்படிங்கிறது, அயல்நாட்டு வாணிபம்ங்கிறது சிறந்த முறையில் நடத்துறதுக்காக ஏற்படுத்தப்பட்டது. WTO அப்படிங்கிறது ட்ரேட் நெகோசியேஷன் அவங்கக்குள்ளே அதுக்குள்ளே மெம்பராக இருக்கிற நாடுகளுக்கு நடுவுலையும் அதனுடைய ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸையும் அந்த ட்ரேடு பாலிசிஸை ரிவ்யூ பண்ணவும், ட்ரேட் ஆர்கனைசேஷனுக்குள்ளே ஒரு கோஆப்ரேஷனை கொண்டு வரவும், வளர்ந்து வர நாடுகளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கும் ட்ரைனிங் ப்ரோக்ராம் கொடுக்கவும் ஏற்படுத்துச்சு. இந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் வந்து ஜெனீவாவில் செக்ரட்டரியேட் லொக்கேட் ஆகி அது வழியாக சப்போர்ட் ஆச்சு. இங்கே 3 டயர் சிஸ்டம் இருக்குது. டாப் லெவல் டெசிஷன் மேக்கிங் பாடிங்கிறது மினிஸ்ட்ரியல் கான்ஃபரன்ஸு, அதுக்கு கீழே கவுன்சில்ஸ், ஜென்ரல் கவுன்சில், குட்ஸ் கவுன்சில்ஸ் அண்ட் சர்வீஸ் கவுன்சில்னு இருந்தது. அதுக்கும் கீழே இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி கவுன்சில்னு இருந்தது. இதெல்லாம் வந்து 95% ஆஃப் த
உலக வாணிபத்தை உள்ளடக்கக்கூடியதாக இருந்தது. அதில் 164 மெம்பர் கண்ட்ரி இருந்தாங்க, 117 டெவலப்பிங் கண்ட்ரிஸ் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் கஸ்டம்ஸ் டெரிட்டரிஸும் இது தனியாக உருவாக்கப்பட்டது. ட்ரேடு டிஸ்கிரிமினேஷனே இல்லாமல் மோஸ்ட் ஃபேவர்டு நேஷன் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறதும், என்டிபி நேஷ்னல் ட்ரீட்மெண்ட் பிரின்சிபல்ங்கிறதும், ஃப்ரீ ட்ரேடுங்கிறதும் WTOவால் கைடிங் பிரின்சிபலாக இருந்தது. அக்ரிமெண்ட் வந்து அக்ரிகல்ச்சர் மேலே SPS மெஷர்ஸு, டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் கிளாதிங் மேலே, அடுத்தது டெக்னிக்கல் பேரியர்ஸு, இன்வெஸ்ட்மெண்ட் மெஷர்ஸு, ஆன்டி டம்மிங், கஸ்டம்ஸ் வேல்யூஷன், ப்ரீ ஷிப்மெண்ட் இன்ஸ்பெக்ஷன், ஆரிஜின் ரூல்ஸு, லைசன்சிங் ப்ரொசீஜர்ஸ் ஆஃப் இம்போர்ட், சப்சிடைஸ், safeguard trade in services, settlement of disputes, intellectual property rights, trade policy review mechanism, இதெல்லாம் வந்து புது புது ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸாக WTOவால் கொண்டு வரப்பட்டது. அடுத்தது டோஹா ரவுண்டில் கத்தாரில் நவம்பர் 21 WTO செகண்ட் வேர்ல்டு வாருக்கு அப்புறம் அஃபிஷியலாக 4th மினிஸ்ட்ரியல் கான்ஃபரன்ஸ் லான்ச் பண்ணாங்க. மேஜர் இஷ்யூஸ் WTOவில் இருந்தது, மல்டிலேட்ரல் நெகோசியேஷன் ஸ்லோவாக இருந்ததும், ரீஜனல் ட்ரேட் அக்ரிமெண்ட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு உறுதியற்ற தன்மையையும், நெக்லிஜிபிள் ட்ரேட் லிபரைசேஷனும் ஒரு டெவலப்பிங் கண்ட்ரீஸுக்கு இருந்ததையும் ரிமூவ் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்போ வில்லிங்னஸ் அமங் டெவலப்டு கண்ட்ரீஸ் மார்க்கெட் ஆக்சஸ் கிடைக்கிறதுக்கு டிஃபிகல்ட்டிஸ் இருந்ததை ரிமூவ் பண்ணாங்க. ப்ரெசண்ட் அக்ரிமெண்ட்டை அதை கொண்டு வர்றதுக்கும் பயன்படுத்துறதுக்கும் இருக்கிற தடைகளை ரிமூவ் பண்ணாங்க. ஹை டாரிஃப் எஸ்கலேஷன், அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு இவங்களுக்குள்ளே இருந்த டிஃப்ரென்சஸ்ஸு இதையெல்லாம் வந்து WTO பார்த்து கொண்டதாக ஆகுது. இப்போ இதோட நம்ம 9.3 லெசன் 9 முடித்தோம். இப்போ நெக்ஸ்ட் ஆடியோவில் நம்ம 9.4 எக்ஸ்சேஞ்ச் ரேட் அண்ட் இட்ஸ் எக்கனாமிக் எஃபெக்ட்ஸை பார்க்குறோம்.